இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எரிந்து பிரகாசிக்கின்ற ஒளியாக இருக்கின்றீர்கள். தேவனே மெய்யான ஒளியை தருகின்றவராக இருக்கின்றார். அவருடைய ஜனங்கள் நாம் நிரப்பப்படும் போது நம்முடைய வார்த்தைகளால் செய்கைகளால் மற்றவர்களுக்கு செய்யும் ஊழியத்தில் அவருடைய மகிமையை காண்பிப்போம். இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் மற்றவர்கள் நம்ம சிரிக்க வைத்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களா. இன்றைக்கி இருள் சூழப்பட்ட நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல, எங்கள் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல பிரதர், எல்லாமே இப்படி தான் போயிட்டுருக்கு, எப்போ தான் நல்லது நடக்கும்னு சொல்லி யோசிச்சுட்ருப்போம்ல. கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுங்க. சீக்கிரமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதங்களையும் அதிசயங்களை காண செய்ய போகின்றார். மகளே மகனே கலங்காதீங்க. இன்று தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். ஆண்டவரே, அவர்கள் உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை பார்ப்பார்கள் என்று வேதாகமம் கூறுகின்றது. நீங்கள் தேவனுடைய முகத்தை தரிசிக்கும் போது மெய்யான உலகத்திற்கு வெளிச்சமாக மாற முடியும். இன்றைய நாள் நம்ம முழுமையான ஆசீர்வாதம் வேணும், நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய வெளிச்சம் படணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? முழு மனசோடு ஜெபிக்கணும், முழு மனசோடு நம்ம கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் எனக்கு மட்டும்தான் எல்லாமே நடக்குது, என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்போம்ல. இந்த புலம்பெல்லாம் விட்டுட்டு ஓகே நம்மக்கிட்ட என்ன இருக்குது பார்த்துக்கலாம், இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே நமக்குள்ள திறமைகள் இருந்தாலும் ஓகே அதை வெளிப்படுத்தணும், யார் என்ன சொன்னாலும் கலங்கக்கூடாது, உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஒவ்வொரு நாள் ஜெபத்தை நம்ம கேட்டுட்டு இருக்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்ற போகின்றார். கலங்காதீங்க, உற்சாகமாக இருங்க, தினந்தோறும் ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுகின்றார். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது, பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு துணிந்து என்ன பண்ணணும், பார்த்துக்கலாம்டா எதுனா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி கடந்து போயிட்டீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா பதட்டத்தோடு நம்ம என்ன பண்ணுவோம், எதுவுமே முழுமையாக முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். முக்கியமாக சொல்ல போனால் அந்த அரசாங்க தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் நல்லபடியாக பரீட்சை எழுதி வெற்றி பெற்று அவனுடைய எதிராக கனவை நோக்கி ஓடுகின்ற பொழுது அங்கே வாழ்க்கை நல்லபடியாக அமைன்னு சொல்லி கேட்கலாமா? நல்லபடியாக பரீட்சைக்கு படித்து அந்த படித்த கேள்வியெலாம் வரணும், அவங்களுக்கு பதில் நல்லா எழுதி அதிக மதிப்பெண் பெற்று அவங்க என்ன நினைக்கிறாங்க, நிச்சயமாய் பெற்றோர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன் ஏசப்பா. நல்ல உடல் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. எல்லோரையும் பார்த்துக்கணும்னு நம்ம கேட்கலாம் ஏசப்பா கேட்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்கள் படித்து முடிச்சுட்டு இன்னும் வேலையே கிடைக்கல பிரதர், எனக்கு பிடிச்ச வேலை வேணும்னு சொல்லி இன்னும் காத்துட்டு இருக்காங்க, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வேணும்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட. கண்டிப்பாக கொடுக்க போகின்றார். குடி பழக்கம் பிரதர், இந்த குடியிலேருந்து வெளியிலேயே வரமாட்டார் பிரதர், எவ்வளோ நான் பண்ணி பார்த்துட்டேன், தினந்தோறும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எத்தனையோ பேர் வீட்டில் கண்ணீரும் கவலையுமா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சோர்ந்து போயிருக்கோம்ல. இப்போ பாரு குடிச்சிட்டு வராது பிரதர், குடிச்சிட்டு வரது இல்லாமல் வாய்க்கு வந்தப்பெல்லாம் பேசுகிறாரு பிரதர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஜெபிச்சிக்கன்னு சொல்லி கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. தயவு செய்து குடிக்காதீங்க, குடிச்சிங்கன்னா என்ன ஆகுன்றது ஆல்மோஸ்ட் நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ குடும்பம் நமக்கு கண்டிப்பாக வேணும்ல. உங்களை நம்பி வந்த மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அந்த பக்கம் போகவே கூடாதுல்ல. நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுக்க போகின்றார். மகளே மகனே கலங்காத, உலகத்தின் வெளிச்சத்தை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம மூலயமா மற்றவர்கள் பார்க்க போகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். நிச்சயமாக ஆயத்தப்படுத்துங்க. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். தேவன் மெய்யான ஒளியை தருகின்றவராக இருக்கின்றார். பார்த்தீங்களா, நம்ம வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். குடும்ப உறவுகள் ஒற்றுமையாக இருக்கணும், சமாதானமாக இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோங்க. எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கும்படி எங்களை அழைப்பதற்காக சோத்தரிக்கின்றன. உம்முடைய மகிமைக்கென்று நாங்கள் பிரகாசிக்கும்படி எங்களை உம்முடைய ஜீவனால் இருப்பங்க ராஜா. எங்களை சுற்றி இருக்கும் மக்களை நாங்கள் வெளிச்சத்தின் பாதையில் கொண்டு போக உதவி செய்வீராக. இருளை விலக்கி உம்முடைய அன்பின் பாத்திரமாக எங்களை மாற்றுங்கப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் தைரியமாக அறிவிக்கும்படி சவுலின் வாழ்க்கையை மாற்றியதைப் போல எங்களையும் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளவும் மகிழ்ச்சியான உள்ளத்தோடு நேசிக்கவும் ஜெபிக்கவும் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எங்களுக்கு உதவி செய்யும் வேண்டும்
வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்த்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. நாங்கள் எவ்வளோ போராட்டங்களை சந்தித்தாலும் சரி, எவ்வளோ வேதனைகள் வலிகள் சந்தித்தாலும் சரி, நீங்கள் இருக்கீங்க, எங்களுக்கு தைரியத்தை கொடுப்பீங்க நம்புகிறேன் இயேசுப்பா. நாங்கள் அனுதினமும் உம்முடைய சமூகத்தில் வெளிச்சத்தில் நடக்கவும், அநேகருக்கு உம்மை பற்றி போதிக்கின்ற ஆற்றலை கொடுக்கவும், மற்றொரு வாழ்க்கையில் வெளிச்சமாய் நாங்கள் இருக்க உதவி செய்வீராக. உங்கள் மேல் முழு நம்பிக்கை ஜெபிக்கின்ற ஆற்றலை கொடுங்க இயேசுப்பா. கலங்காதிருக்கின்ற ஒரு இருதயத்தை தர வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே, எங்களை உமக்கு முழுமையாக அர்ப்பணிக்கின்றனப்பா. எங்கள் மூலமாக நீர் பிரகாசிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. உம்மை நோக்கி ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் பாருங்கப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.